கால்கள்ல ஏற்படுற இந்த உணர்விழப்பு வெறுமனே வயசாவதற்கான அறிகுறி இல்ல. இது உங்க உடம்பு உங்களுக்கு அடிக்கிற ஒரு மிக முக்கியமான அபாய எச்சரிக்கை மணி. அந்த எச்சரிக்கை மணியை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கறதுல தான் முழு பிரச்சனையும் அடங்கி இருக்கு. கால்கள்ல ஏற்படுற இந்த மரத்து போதல், தள்ளாட்டம், இதெல்லாம் மருத்துவ உலகத்துல நியூரோபதி, அதாவது நரம்பு பாதிப்புன்னு சொல்றாங்க. இந்த நியூரோபதினா நரம்புகள் செத்து போச்சுன்னு தான் அர்த்தம்? அதுதான் இல்ல. பலரும் அப்படிதான் நினைக்கிறாங்க. நரம்புகள் செத்து போச்சு, இனிமே அதை சரி பண்ணவே முடியாதுன்னு முடிவுக்கு வந்துடுறாங்க. ஆனா டாக்டர் தாமஸ் அவங்களோட தரவுகள் மிக தெளிவா ஒரு உண்மையை சொல்லுது. உங்க நரம்புகள் இறந்து போகல. நிஜமாவா? பின்ன என்னதான் ஆச்சு அதுக்கு? பாத்தீங்கன்னா, அந்த நரம்புகள் மூளை கூட இருக்கிற தொடர்பை இழந்துட்டு அமைதியா இருக்கு. இன்னும் நுட்பமா சொல்லணும்னா, அந்த நரம்புகள் மூளையிலிருந்து வரக்கூடிய சரியான ஒரு சிக்னலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. மூளைக்கும் காலுக்கும் இடையிலான அந்த வயரிங் அப்படியே தான் இருக்கு. தகவல் பரிமாற்றம் மட்டும் முடங்கி போயிருக்கு. ஓஹோ, வயரிங் இருக்கு, ஆனா சிக்னல் இல்ல. ஆமா. இன்னைக்கு அந்த தகவல் பரிமாற்றத்தை எப்படி திரும்ப தொடங்குறது? எந்த மருத்துவ உபகரணங்களும் இல்லாம வீட்ல நாற்காலியில உட்கார்ந்தபடியே செய்யக்கூடிய 5 எளிய பயிற்சிகள் மூலமா அந்த சிக்னலை எப்படி திரும்ப பெறுவது அப்படிங்கறத பத்தி தான் நாம விரிவாக பேச போறோம். இத கேக்குறப்போ நம்ம வீட்ல இருக்கிற வைஃபை ரவுட்டர் தான் எனக்கு ஞாபகம் வருது. இன்டர்நெட் வேலை செய்யல, சிக்னல் கிடைக்கல அப்படின்னோடனே நாம அந்த ரவுட்டரை தூக்கி குப்பையில போட்டுட மாட்டோம் இல்லையா? ஆமா, வயரெல்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணுவோம். கரெக்ட். செக் பண்ணிட்டு அத ஒரு தடவை ரீபூட் செஞ்சு சிக்னலை திரும்ப கொண்டு வர முயற்சி பண்ணுவோம். அதே மாதிரிதான் நம்ம கால்கள்ல உள்ள நரம்புகளும் செத்து போகல. அது ஒரு முறையான ரீபூட் சிக்னலுக்காக காத்துட்டு இருக்கு. சரி, இந்த ரீபூட் பண்ற வேலைய நாம எங்கிருந்து தொடங்க போறோம்? முதல் சிக்னலை எப்படி மூளைக்கு அனுப்புறது? முதல் சிக்னல் அனுப்புறதுக்கு நாம செய்ய வேண்டிய முதல் பயிற்சிக்கு சீட்டட் மார்ச் அப்படின்னு பேரு. இது பாக்குறதுக்கு ரொம்ப சாதாரணமா சொல்றோம், ஆனா உடம்புக்குள்ள இது செய்யற வேலை ரொம்ப பெரியது. ஒரு உறுதியான நாற்காலியில நுனியில நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும். பின்னாடி சாயக்கூடாது, அப்படிதானே? ஆமா, சாயக்கூடாது. முதுகு தண்டு நேரா இருக்கணும். உங்க 2 கால்களும் தரையில தட்டையா பதிஞ்சிருக்கணும். இப்போ உங்களோட ஒரு முழங்கால மெதுவா உங்க நெஞ்ச நோக்கி சில அங்குலங்கள் உயர்த்தணும். அதே நேரத்துல சாதாரணமா நடக்கும்போது கைகளை வீசுவோம் இல்லையா, அது மாதிரி மறு கைய முன்னோக்கி நடத்தணும். அதாவது வலது கால உயர்த்தினா இடது கைய முன்னோக்கி அசைக்கணும். எக்ஸாக்ட்லி. அப்புறம் மெதுவா காலை கீழே இறக்கிட்டு அடுத்த காலுக்கு இதையே செய்யணும். ஒரு நிமிஷம், நான் இதை அப்படியே கற்பனை பண்ணி பாக்குறேன். இது நம்ம ஸ்கூல்ல செய்யற சாதாரண மார்ச்சிங் பயிற்சி மாதிரி தானே இருக்கு. பொதுவா உடற்பயிற்சின்னு வந்துட்டாலே இதய துடிப்பு அதிகரிக்கணும்னு வேக வேகமா செய்ய சொல்லுவாங்களே. ஆனா நீங்க ரொம்ப மெதுவா செய்ய சொல்றீங்க. ஏன் இந்த வேகம் குறைவான நகர்வு? வேகமா டால்களை தூக்குனா மூளைக்கு சிக்னல் சீக்கிரம் போய் சேராதா? அதுதான் நாம பண்ற தப்பு. இங்க நாம செய்யறது கார்டியோ பயிற்சி கிடையாது. இது நரம்பு மண்டலத்தை மீட்டெடுக்கும் பயிற்சி. இதை ஏன் மெதுவா செய்யணும்னா, அப்போதான் உங்களோட தசைகள் சுருங்கி விரிகிற செயலை நீங்க முழுமையா கட்டுப்படுத்த முடியும். ஒவ்வொரு முறையும் காலை மெதுவா உயர்த்தும் போது தொடை மற்றும் கெண்டைக்கால் தசைகள் ஒரு பம்ப் மாதிரி செயல்படுது. ஓ, ரத்தத்தை பம்ப் பண்ணுதா? ஆமா, நரம்புகள் சிக்னலை இழுக்க முக்கிய காரணமே அதுக்கு போதுமான ஆக்சிஜன் நிறைஞ்ச ரத்தம் போகாததுதான். இப்படி மெதுவா பம்ப் செய்யும் போது ஆக்சிஜன் நிறைஞ்ச புதிய ரத்தம் கால்களை நோக்கி அழுத்தமா அனுப்பப்படுது. ஒரு இருட்டான அறையில பழுதான வயர்களை சரி செஞ்சு விளக்குகளை ஒவ்வொன்னா எரிய வைக்கிற மாதிரி இந்த ரத்த ஓட்டம் நரம்புகளை தட்டி இழுப்புது. கேக்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அது மட்டும் இல்ல, இதுல வலது கால தூக்கும் போது இடது கையை அசைக்கிறீங்க இல்லையா, இந்த மாறுபட்ட இழக்கத்துக்கு கிராஸ் பாடி பேட்டர்ன்னு பேரு. நம்ம மூளையோட வலது பக்கம் உடம்போட இடது பக்கத்தையும், இடது பக்கம் வலது பக்கத்தையும் கட்டுப்படுத்துது. ரொம்ப நாளா உணர்வு இழப்பு இருக்கும்போது மூளை அந்த பகுதியை மறந்துடும், சிக்னலையே புறக்கணிக்க தொடங்கிடும். அந்த பகுதியிலிருந்து எந்த தகவலும் வரல, அதனால அதை விட்டுடலான்னு மூளை நினைச்சிடுது. கரெக்ட். ஆனா நீங்க கைகளையும் கால்களையும் எதிரெதிர் திசையில இயக்கும் போது மூளையோட 2 பக்கமும் கட்டாயப்படுத்தப்பட்டு ஒன்னோட ஒன்னு திரும்ப பேச தொடங்குது. கால்கள் திரும்ப இயங்குது, அந்த பகுதி இன்னும் உயிரோட தான் இருக்கு, கவனிக்க தொடங்கு அப்படின்னு மூளைக்கு நம்ம ஒரு வலுவான செய்தியை அனுப்புறோம். வாவ், மூளைக்கும் காலுக்கும் நடுவுல அருந்து போன பாலத்தை திரும்ப கட்டுற மாதிரி இருக்கு. சரி, இப்போ ரத்த ஓட்டம் கால்களுக்கு போயிடுச்சு, மூளையும் கவனிக்க தொடங்கிடுச்சு. ஆனா கால்கள் மரத்து போனவங்க சந்திக்கிற மிகப்பெரிய நடைமுறை சிக்கல் என்னன்னா, நடக்கும்போது அடிக்கடி தடுமாறி விழ பாப்பாங்க. ஆமா, பேலன்ஸ் கிடைக்காது. வயசானவங்க நிறைய பேரு நடக்கும்போது கால்களை தூக்கி வச்சு நடக்கிறதுக்கு பதிலா தரையோட தரையா தேய்ச்சி நடக்கிறத நான் பார்த்திருக்கேன். ரத்த ஓட்டம் சீரான பிறகு இந்த தடுமாற்றத்தை எப்படி சரி செய்வது? அதுக்கான தீர்வு தான் 2வது பயிற்சி.
அதுக்கு ஹீல் டு டோ ராக், அதாவது குதிங்கால் மற்றும் கால்விரல் அசைவுன்னு பேரு. வயசானவங்க கால்களை தரையோட தேய்ச்சி நடக்கிறதுக்கு காரணமே நடக்கும்போது எந்த தசை முதல்ல இயங்கணும் அப்படிங்கிற மெக்கானிசம் மூளைக்கு மறந்து போனதுதான். அதை புதுப்பிக்க நாற்காலியில நிமிர்ந்து உட்கார்ந்தபடியே கால்களை தரையில தட்டையா வச்சுக்கணும். ஓகே, வெச்சாச்சு. அடுத்து முதல்ல உங்க குதிங்காலை மட்டும் மெதுவா உயர்த்தணும். அப்போ கால் விரல்கள் தரையிலேயே அழுத்தமா பதிஞ்சிருக்கணும். இப்போ உங்க கெண்டைக்கால் தசைகள் இறுகிறது உங்களால உணர முடியும். இந்த கெண்டைக்கால் தசைக்கும் நரம்புகளுக்கும் என்ன சம்பந்தம்? பாத்தீங்கன்னா, கெண்டைக்கால் தசை அப்படிங்கிறது உடம்போட 2வது இதயம்னு சொல்லுவோம். ஈர்ப்பு விசைக்கு எதிரா கால்கள்ல இருக்கிற ரத்தத்தை திரும்ப இதயத்தை நோக்கி மேல் நோக்கி உந்தி தள்ளுறது இந்த கெண்டைக்கால் தசைகள் தான். நீங்க குதிங்காலை உயர்த்தும் போது அங்க இருக்கிற வால்வுகள் வழியா ரத்தம் மேல் நோக்கி பம்ப் ஆகுது. ரத்த ஓட்டம் தேங்காம சுழற்சியில இருக்கு. புரியுது. அப்புறம் விரல்களை தூக்கணுமா? ஆமா, குதிங்கால கீழே இறக்கிட்டு கால் விரல்களை மட்டும் மேல் நோக்கி உயர்த்தணும். அப்போ முழங்காலுக்கு கீழே உள்ள முன்கால் தசைகள் வேலை செய்யுது. நீங்க நடக்கும்போது தடுமாறி விழாம இருக்க பாதத்தை லேசா மேல் நோக்கி தூக்கி வைக்கிறது இந்த தசைகள் தான். நியூரோபதி வந்தவங்களுக்கு இது பலவீனமா இருக்கிறதால தான் தரையோட தேய்ச்சி நடக்கிறாங்க. ஓ, குதிங்கால தூக்கு, பிறகு விரல்களை தூக்கணும். மூளைக்கு நம்ம நடக்கிறதோட சூத்திரத்தையே திரும்ப சொல்லி கொடுக்கறோம். கரெக்ட். இது பல வருஷமா ஆட்டோமேட்டிக் கார் ஓட்டிட்டு திடீர்னு ஒரு மேனுவல் கியர் கார் ஓட்ட பழகுற மாதிரி இருக்கு. ஆட்டோமேட்டிக் கார்ல மூளை ஆட்டோ பைலட் மோட்ல இருக்கும். ஆனா மேனுவல் கார்ல கிளட்ச் எங்க இருக்கு, பிரேக் எங்க இருக்குன்னு ஒவ்வொரு அசைவையும் மூளை ரொம்ப விழிப்புடன் கவனிச்சு இயக்குமே. அதுபோல நம்ம மூளை அடிப்படை அசைவுகளை திரும்ப கத்துக்குது. முற்றிலுமா சரி. ரொம்ப நல்ல உதாரணம். சரி, இப்போ தசைகள் முடிச்சுக்கிட்டு, ஆனா சிக்னலை கொண்டு போற அந்த நரம்பு பாதையில எங்கேயாவது இறுக்கமான தசைகளுக்கு நடுவுல சிக்கிக்கிட்டா என்ன செய்யறது? நரம்பு சிக்கிக்குமா? என்ன சொல்றீங்க? நரம்புகள் தசைகளுக்குள்ள ஃப்ரீயா தானே இருக்கும். சாதாரணமாக ஃப்ரீயா தான் இருக்கும். ஆனா ஒரே இடத்துல ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருக்கிறதாலேயோ இல்ல வயசாவதாலேயோ தசைகள் இறுகிடும். அந்த இறுக்கமான தசைகளுக்கு இடையில போற நரம்புகள் ஒரு குறுகலான குழாயில சிக்கிக்கிட்ட வயர் மாதிரி அழுத்தப்பட்டு நகர முடியாம தவிக்குது. ஓஹோ, அதை எப்படி விடுவிக்கிறது? அதுக்கான 3வது பயிற்சி தான் நரம்புகளுக்கான ஃபிளாஷிங் அல்லது சீட்டட் நர்வ் கிளைடு. நாற்காலியில உட்கார்ந்தபடியே உங்களோட ஒரு காலை நேரா முன்னோக்கி நீட்டணும். தொடையின் பின்புறம் இங்க கைகளை கோர்த்து காலை தாங்கி பிடிச்சுக்கணும். முழங்காலுக்கு பின்னாடி பிடிக்க கூடாது, தொடைக்கு பின்னாடி தான் பிடிக்கணும். சரி, பிடிச்சுக்கிட்ட. காலை நேரா நீட்டின நிலையில தொடையின் பின்புறமோ இல்ல கெண்டைக்கால்லையோ ஒரு லேசான இழுவையே நீங்க உணர்வீங்க. அந்த இழுவை வலிக்க கூடாது, ஒரு இதமான உணர்வா மட்டுமே இருக்கணும். அந்த நிலையை அடைஞ்சதும் உங்க கால் விரல்களை மெதுவா உங்களை நோக்கி இழுக்கணும். அப்புறம் மெதுவா முன்னோக்கி நீட்டணும். இதையே தொடர்ந்து செய்யணும். இங்க நான் உன்னை உறுதியா கேட்கணும். பொதுவா உடற்பயிற்சி செய்யறவங்க எல்லாம் நோ பெயின் நோ கெயின்னு சொல்வாங்களே, வலிக்க வலிக்க செஞ்சாதான் பலன் கிடைக்கும்னு. எனக்கு நரம்பு இறுக்கமா இருக்குன்னா நான் ஏன் காலை இன்னும் மேல தூக்கி நல்லா வலிக்க வலிக்க இழுத்து செய்யக்கூடாது? அப்படி செஞ்சா அந்த இறுக்கம் சீக்கிரம் தளர்ந்துராதா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஆனா இதுதான் மக்கள் செய்யற மிகப்பெரிய தப்பு. பாத்தீங்கன்னா, நரம்புகள் தசைகள் கிடையாது. தசைகள் ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி. அதை நீங்க இழுத்து நீட்டலாம். ஆனா நரம்புகள் எலக்ட்ரிக்கல் வயர்கள் மாதிரி. ஒரு வயரை நீங்க முரட்டுத்தனமா பிடிச்சு இழுத்தா என்ன ஆகும்? அருந்துரும், இல்லனா உள்ள டேமேஜ் ஆயிடும். அதேதான், நரம்புகள் ரொம்ப மென்மையானவ. நீங்க அதை வலுக்கட்டாயமா பிடிச்சு இழுத்தா ரத்த ஓட்டம் துண்டிக்கப்படும். அது மட்டும் இல்லாம நரம்பு தன்னை தற்காத்துக்க சுத்தி இருக்கிற தசைகளை இன்னும் அதிகமா இறுகச் செஞ்சிடும். அதனாலதான் வலியற்ற ஒரு லேசான அசைவை மட்டுமே கொடுக்கணும். நீங்க பற்களுக்கு இடையில சிக்கி இருக்கிற உணவு எடுக்க பிளாஸ் நூலை மெதுவா பயன்படுத்துவீங்க இல்லையா? ஆமா. அதே மாதிரிதான் இந்த பயிற்சி இறுக்கமான தசைகளுக்கு இடையில சிக்கி இருக்கிற நரம்புகளை எந்த சேதமும் இல்லாம மெதுவா முன்னும் பின்னும் நழுவ செய்து விடுவிக்குது. இதத்தான் நரம்பு பிளாசிங்னு சொல்றோம். ஓ, வயரை இழுத்தா அருந்துடும் அப்படிங்கறது ரொம்ப தெளிவான விளக்கம். வழிய தாங்கிக்கிட்டு முரட்டுத்தனமா செய்யக்கூடாதுங்கறத எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும். சரி, இப்போ நரம்பு பாதையில இருந்த தடைகள் நீங்கிடுச்சு, நரம்பு சிக்னலை கடத்த ஆரம்பிச்சிடுச்சு. ஆனா நாம நடக்கும்போது தரையை தொடுற அந்த இறுதி புள்ளி நம்ம பாதங்கள் தானே? ஆமா, பாதங்கள் தான். பாதங்கள் தரை எப்படி இருக்கு, மேடா பள்ளமான மூளைக்கு சரியா தகவல் கொடுத்தாதானே நம்மால பாதுகாப்பா நடக்க முடியும். மிக சரியான கட்டத்துக்கு வந்திருக்கீங்க. நரம்புகள் எவ்வளவுதான் சரியா வேலை செஞ்சாலும் பாதங்கள்ல உள்ள தசைகள் செயல்படாட்டி எந்த பயனும் இல்ல. நம்ம பாதங்கள்ல பல சின்ன சின்ன எலும்புகள், மூட்டுக்கள், தசைகள் இருக்கு. எப்பவும் ஷூ இல்ல செருப்பு போட்டுட்டே நடக்கிறதால இந்த சின்ன தசைகள் தூக்க நிலைக்கு போயிடுது.
அப்போ அந்த மறைஞ்சிருக்க தசைகளை எழுப்பணுமா? கண்டிப்பா. அதுக்கு தான் 4வது பயிற்சி. இதுக்கு டவல் ஸ்க்ரன்ச் அப்படின்னு பேரு. தரையில ஒரு சின்ன துண்டை விரிச்சு வச்சுக்கோங்க. உங்க வெறும் கால்களால் கால் விரல்களை மட்டும் பயன்படுத்தி அந்த துண்டை சுருக்கி உங்களை நோக்கி இழுக்கணும். நான் இப்போ என் கால்கள்ல இத செஞ்சு பாக்குறேன். ஆனா விரல்களால துண்ட சுருக்குறது அவ்ளோ ஈஸியா இல்லையே. விரல்கள் நான் சொல்றத கேட்க மாட்டேங்குதே. ஆரம்பத்துல எல்லாருக்கும் அப்படித்தான் இருக்கும். அந்த அசைவு விரல்களுக்கு பழக்கம் இல்ல. ஆனா தொடர்ந்து முயற்சி பண்ணும்போது பாதத்தின் அடியில தூங்கி போன அந்த நிலைப்படுத்தும் தசைகள், அதாவது ஸ்டெபிலைசிங் மசில்ஸ் வேலை செய்ய தொடங்கும். நீங்க நிக்கும்போது உங்க உடம்போட பேலன்ஸ காப்பாத்துறதே இந்த சின்ன தசைகள் தான். துண்டை சுருக்கும் பயிற்சி இந்த தசைகளை மீண்டும் தட்டி எழுப்புது. சரி, பாதத்தின் தசை முழிச்சுக்குச்சு. அடுத்து 5வது பயிற்சி ஒன்னு இருக்கே, அது என்ன? அது சீட்டட் கிரவுண்ட் பிரஸ். நாற்காலியில உட்கார்ந்தபடியே உங்க வெறும் கால்களால் தரைய உறுதி அழுத்தணும். உங்களோட மொத்த பலத்தையும் பாதங்களுக்கு கொடுத்து தரைய கீழ்நோட்டி தள்ளணும். மருத்துவ உலகத்துல இத ப்ரோப்ரியோசெப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரோப்ரியோசெப்ஷன் வார்த்தை கொஞ்சம் கடினமா இருக்கே, இதை இன்னும் எளிமையா சொல்ல முடியுமா? அதாவது உங்க மூளைக்கு கண்கள் இல்லாமலேயே கை கால் எங்க இருக்கு, எதை தொட்டுட்டு இருக்குன்னு உணர்ற திறன் இருக்கு. தசைகள்ல உள்ள சென்சார்கள் மூளைக்கு தகவல் அனுப்பிக்கிட்டே இருக்கும். நியூரோபதி வரும்போது இந்த சென்சார்கள் அனுப்புற சிக்னல் குழப்பமாயிடும். மூளைக்கு உங்க கால்கள் எங்க இருக்குன்னே தெரியாது. ஓ, அதனால மூளை யூகிக்க ஆரம்பிக்குதா? ஆமா, யூகிச்சு செயல்படும் போதுதான் நடையில தடுமாற்றம் வருது. ஆனா நீங்க வெறும் கால்களால தரைய உறுதியா அழுத்தும் போது அந்த சென்சார்கள் முழிச்சுக்கிட்டு நான் தரையில தான் இருக்கேன், தர உறுதியா இருக்குங்கிற தெளிவான சிக்னலை மூளைக்கு அனுப்புது. மூளையோட யூகங்கள் முடிவுக்கு வந்துடுது. இது எப்படின்னா, என் மொபைல் போன்ல உள்ள டச் ஸ்கிரீன் சரியா வேலை செய்யாதப்போ நான் அதை ரீகாலிபிரேட் பண்ணுவேன். ஒரு குறிப்பிட்ட புள்ளிய அழுத்தி பிடிச்சு சென்சாரை திரும்ப சரியா உணர வைப்பேன். அதுபோல தரைய அழுத்துவதன் மூலமா மூளையும் பாதமும் சென்சார்களை ரீகாலிபிரேட் செஞ்சுக்குதுன்னு சொல்லலாமா? எக்ஸாக்ட்லி, சரியான உதாரணம். ஒரு முழுமையான ரீகாலிபிரேஷன் தான் இங்க நடக்குது. ஆனா இங்க நான் ஒரு முக்கியமான மருத்துவ எச்சரிக்கையை பதிவு செய்யணும். கால்கள்ல உணர்விழப்பு உள்ளவங்க இந்த வெறுங்கால் பயிற்சிகளை செஞ்சு முடிச்ச பிறகு பாதங்கள்ல ஏதாவது கீறல்களோ காயங்களோ இருக்கான்னு கட்டாயம் செக் பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கு வலி தெரியாது இல்லையா? ஆமா, காயங்கள் பெருசாவதை தடுக்க இந்த செக்கிங் மிக மிக அவசியம். ரொம்ப முக்கியமான எச்சரிக்கை. சரி, நாம இப்ப இந்த 5 பயிற்சிகளையும் விரிவாக பார்த்துட்டோம். இதை எப்ப செய்யணும், இதை செய்யாட்டி என்ன மாதிரியான பாதிப்புகள் வரும்? இதுக்காக நீங்க ஜிம்முக்கு போக தேவையில்ல. டிவி பார்க்கும் போதோ காஃபி குடிக்கும் போதோ இந்த 5 பயிற்சிகளையும் ஒவ்வொன்னா செய்யலாம். தினமும் ஒரு 15 நிமிஷம் ஒதுக்கினா போதும். இதை ஏன் செய்யணும்னா, நியூரோபதி திடீர்னு ஒரே ராத்திரியில உங்களை முடக்கிடாது. சிறுக சிறுக பாதிக்குமா? ஆமா, மிக மெதுவா உங்களோட தற்சார்ப, அதாவது இண்டிபெண்டன்ஸ உங்ககிட்ட இருந்து திருடிடும். முதல்ல எழும்போது ஒரு தயக்கம் வரும், அப்புறம் படிக்கட்டுல ஏற பயம் வரும், கடைசியா வெளியே நடக்கிறதுக்கே பயந்துகிட்டு வீட்டுக்குள்ளேயே முடங்கிடுவீங்க. குறிப்பா ராத்திரியில நாம தூங்கும்போது ரத்த ஓட்டம் குறையறதால தான் காலையில எழுந்ததும் மரத்து போதல் அதிகமா இருக்கு. இந்த முடக்கத்திலிருந்து விடுபடதான் இந்த பயிற்சிகள். வயசாயிடுச்சுனாலே நாம மத்தவங்கள சார்ந்துதான் இருக்கணுங்கிற ஒரு மாயை இருக்கு. ஆனா அது உண்மை இல்ல அப்படிங்கறது இந்த அலசல் ஆழமா புரிய வைக்குது. கண்டிப்பா. உங்களுக்கு 60 வயசாகலாம், இல்ல 70 வயசாக கூட இருக்கலாம். உங்க உடம்பு ரொம்ப புத்திசாலியானது. நீங்க சரியான சிக்னலை கொடுத்தா அது இப்போதும் அதுக்கு செவிசாய்க்கும். இந்த 15 நிமிட பயிற்சிகள் வெறும் அசைவுகள் இல்ல, உங்க சுதந்திரத்தை பாதுகாக்கும் கேடயம். உடம்பு தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கிற திறன் கொண்டது அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறந்த நம்பிக்கை. நியூரோபதி என்பது ஒரு முடிவு அல்ல, அது ஒரு புதிய தொடக்கத்துக்கான அழைப்பு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். நீங்க இதை சற்று யோசிச்சு பாருங்க. வெறும் 15 நிமிட பயிற்சியால நம்ம நரம்பு மண்டலத்தையே திரும்ப ஒயரிங் செஞ்சு உணர்விழந்த நம்ம கால்களை திரும்ப உயிர்ப்பிக்க முடியும் அப்படின்னா, வயது முதிர்வால் கைவிடப்பட்டு விட்டதா நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிற நம்ம உடம்போட வேறு எந்தெந்த திறன்கள் எல்லாம் தங்களை எழுப்பக்கூடிய ஒரு சரியான சிக்னலுக்காக உங்களுக்குள்ள காத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்குள்ள நீங்களே இந்த கேள்வியை கேட்டுக்கோங்க, அந்த சிக்னல்களை தேட தொடங்குங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ஆழமான அலசலில் சந்திப்போம்.